என்ன செய்ய போகிறப்போ காரக்குழம்பு, சின்ன வெங்காயம் போட்டு காரக்குழம்பு. சரி, அது எவ்வளோ போட்டுருக்குன்னு சொல்லு. 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 50 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலையா, மிளகாத்தூள் எவ்வளோ? 2 ஸ்பூனு. இது என்னது பக்கத்தில்? புளி ஒரு லெமன் சைஸ் புளி, தக்காளி ஒரு 5 பீஸு அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுருக்கேன். சரி, சட்டியில் செய்ய போகிறீங்களா? காரக்குழம்பு சட்டியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் 1.5 குழிக்கரண்டி. இந்த குழம்பு எத்தனை பேருக்கு சாப்பிடலாம்? 5 பேர். 5 பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான குழம்பு. அது வீடியோ வருதா அப்படியே? ஸ்பீச் வருமா? ஓகே. வெந்தயம் கொஞ்சம், கடுகு, ஜீரகம், கொஞ்சம் நேரம் மறைச்சு கடுகு வச்சு வெங்காயம் லைட்டாக வதங்கிருக்கேன், பாதி வதங்கி தக்காளி போடலாம். போடவா? அரைச்சி வச்சுருக்கேன். கார குழம்பு மொத்தம் எத்தனை ஸ்டைல் இருக்கு? நிறையா இருக்குது. குழம்பு, வெந்தய குழம்பு, கடுகு குழம்பு, கருவேப்பிலை, பூண்டு கருவேப்பிலை குழம்பு இருக்குது, மிளகு குழம்பு இருக்குது, ஒரு கொதி வந்துச்சா? கொதி வந்தோம். மஞ்சள் பொடி கொஞ்சம், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு பச்சை வாடை போன பிறகு தான் புளி ஊற்றி தண்ணி. மிளகாத்தூள் பச்சை வாடை போன பிறகு புளி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான புளி ஊற்றி கரைஞ்சி கலக்கின பிறகு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு
ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணுற நேரத்தில் இந்த மல்லி இலையை எப்படி தூவி இறக்கிடணும்.